எழுதிக்க தலைவரே. ஆமா பார்த்து எழுதுங்க. நம்ம சுத்தமா இருக்கணும். சரி தலைவரே. ஆமா தலைக்கட்டு நம்ம மேய்ச்சிட்டு இருக்கோம். ஆமா தலைவரே. இதெல்லாம் பூரா ஒவ்வொருத்தரும் நம்மள கேள்வி கேட்கக்கூடாது. சரி தலைவரே. கவனமா பார்த்து வரவு செலவு கவனமா பாருங்க. சரி தலைவரே. பார்த்துக்கணும் தலைவரே. தேங்காய் வளம் வாங்கினது, காரம் கட்டினது, அதுக்கப்புறம் வந்து புல்லு வந்து என்ன அது வேட்டு வாங்கினது, கரகடுக்கு வாங்கினது. எடுத்துங்க. இன்னும் புள்ள வேகமா வராரு. என்ன விஷயம்? என்ன உங்க பில்டப் பயங்கரமா இருக்கு. எப்ப பார்த்தா அந்த நோட்டு கைமா கணக்கு கணக்குன்னு வச்சிருக்கீங்க. 1000 தலைக்கட்டு அப்புறம் கணக்கு பார்க்க வேணாமா? எவனும் கேள்வி கேட்கக்கூடாது எங்களை. நான் கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருந்தாத்தே எவனும் கேள்வி கேட்க முடியாது. அதனால வந்து சுத்தமா கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். 1000 தலைக்கட்டு கணக்கு பார்க்க வேணாமா? ஒரு நாள் கணக்கு முடிக்க முடியுமா? முடியாது. காசு என்ன கேளுங்க. 22,000 ரூபாய். அந்த பையனை கொண்டு வந்துருக்கீங்களா? அந்த 22,000 ரூபாய் கணக்கு அது என்னன்னு பாருங்க. என்ன தலைவரே, ரேஷன் கார்டு கொண்டு வந்திருக்கியா? சரி. ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கியா? சரி. பாஸ் கொண்டு வந்திருக்கியா? சரி. பேன் கார்டு கொண்டு வந்திருக்கியா? காசு அங்கப்பா, காசு கொண்டு வர. என்ன பேப்பரை வச்சு நாக்கு வலிக்குவா? பணத்தை 22,000 ரூபாய் பணம். என்னங்க இது என்ன சொன்னாங்க ஊருக்குள்ள? நானும் போய் வெளியா கேட்டுப்பட்டேன். ஒவ்வொருத்தையும் காலை பிடிச்சி காய கொடுங்கடான்ட்டு. சரி. ஒருத்தையும் கூட இல்லைன்னு அதை விட்டு இந்த ராசினமே சொன்னியா முச்சாமி. இல்ல இந்த மாதிரி விஷயம் இப்படி இருக்குடா, தினம் கொண்டு போ. சரி. போய் தலைவர் உரமுறை கூட எல்லாம் கொடுப்பாங்கடா, ஒரு 50,000 கொடுப்பாங்கடா ஒரு வட்டிக்கு. அதை வாங்கிட்டு அவங்க எடுக்க வேண்டியது எடுத்துட்டு பாக்கி கொடுக்கணும் வாங்கி சேப்பில் சொல்ல பாய் காசா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா. கேனப்பில் கூட அனுப்பிச்சு விட்டாங்க. உனையா அனுப்பிச்சு விட்டாங்க. இதுக்கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு இனத்தை எடுக்க வேண்டியது இனத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. 50,000 தாரங்க எனக்கு. அது 22,000 நான் கடன் கட்டணும்ல கடை. அது 22,000 எடுக்க வேண்டியதை எடுத்துக்குங்க. பாக்கி பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருங்க. என்ன உங்கள்கிட்ட நான் வட்டிக்கா வாங்கியிருக்கேன்? நீ 10 வருஷமா அது என்னன்னு பாரு. 10 வருஷமா வரி கொடுக்காம உமாட்ட கோயில் கும்பிட்டு உமாட்டில் போயிடுற தெரியாம வரவு செலவு வரி கேட்டா வெளியூருக்கு ஓடி போயிடுற. இப்போ வந்துட்டு 50,000 கொடுன்னா அங்க எப்படி கொடுப்போம்? நீயே வேலை வெட்டி போகாம வெட்டித்தனம் மாத்துற. அந்த பிள்ளை வேலை செஞ்சு உனக்கு கஞ்சி ஊத்துது. நீ கஞ்சி ஆச்சி வச்சுக்கிட்டு ஓம்பாட்டில் இருக்க. இது என்ன அர்த்தம்? ஓம்பாட்டில் வந்து 50,000 கொடுன்னா அந்த பிள்ளைய கூப்பிட்டுக்கான். அந்த பிள்ளை சம்மதம்னா அங்கே 50,000 கொடுப்பான். ஆனா 22,000 ரூபாய் கட்டினாச்சு 50,000 கொடுப்போம். இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். 50,000 என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை கிடையாது. நீயே வேலை செய்யாம வெட்டித்தனமா ஊரை சுத்தி தெரிய 4 வேலை வந்து போய் அங்கிட்டு போக இங்கிட்டு போக இந்த வேலை பாத்துக்கிறீங்க. நீ எங்க வேலைக்கு போற? நம்ப மாட்டீங்க. நீ 50,000 பேச சொல்லிக்கிறீங்க. நாங்க 50,000 ரூபாய்க்கு பதில் சொல்லணும். அது வேலை வெட்டி போகாதவனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கியே. அப்ப எப்படி அந்த காசு வாங்க வேண்டிய என்னைய கேட்பாங்க. நாங்க என்ன செய்யறது? அப்ப நாங்க கடை கட்டுறதா? உனக்கு கடை கொடுத்துட்டு நாங்க கடை கட்டுறதா? இதெல்லாம் செல்லாது. அந்த பிள்ளைய கூப்பிட்டுக்கா. 2 பேரும் வந்து பட்டா சிட்டா கொண்டு வந்தா தாரம், இல்லன்னா இல்ல. தலைவரே வீட்டுல ரொம்ப பேசுறான் தலைவரே. வீட்டு பட்டாவை எடுத்துட்டு வா, உனக்கு காசு வாங்கிக்க. வரும்போது சம்சாரத்தை கூப்பிட்டா சிட்டா எங்க அப்பா வடக்கு மல்ல 10 ஏக்கர் தெற்கு மல்ல 10 ஏக்கர் சம்பாரிச்சு போட்டுக்காரு. அந்த பட்டாவும் சிட்டா கூட உங்களோட தாரேன். நானே சும்மா தரேன்ப்பா வெட்டி போயிடா. அப்ப வெட்டி போயலுக்கு எப்படி காசு கொடுக்க முடியும்? ஏப்பா உங்க அப்பா சம்பாரிச்சு போல நீ சம்பாரிச்சு கொண்டு வா. உனக்கு எப்படி நாளைக்கு நானும் கணக்கு தான் பதில் சொல்லணும். ஓம்பாட்டு வெட்டி தான் வாங்கிட்டு போயிருவியே. யாரு கொடுக்குறது? யாரு கட்டுறது? எங்களா 4 பேர் கேள்வி கேட்க கூடாது. நாங்க கரெக்டா இருக்கணும். குடுக்குள் வாங்கல கரெக்டா இருக்கணும். அப்பதான் எங்களை நம்புவாங்க. ஓம்பாட்டுல பட்டா சிட்டா இல்லாம 50,000 ரூபாய் விட்டுட்டு வர 50,000 எப்படி கடை கட்டுவேன்? நீங்க கேட்ட காசு கொண்டு வந்து கொடுத்துடுறேன். சரி. ஏண்டா எனக்கு 50,000 கொடுங்க. சரி. கொடுத்தீங்களா? அது எதுவும் தள்ளுபடி இருக்கு. கவர்மெண்ட் வச்சு நடத்திக்கிட்டு தள்ளுபடிய இப்படி ஒரு நினைப்பு நினைச்சு வரீங்களாக்க? எத்தனை பேர் சேர்ந்துருக்கீங்க? இல்ல எத்தனை பேர் சேர்ந்துருக்கீங்க? தள்ளுபடி பண்ணுவாங்க. அவளை குட்டி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் லாய்க்கப்படாது. காசு கொடுக்காதுக்கு முன்னாடியே தொல்லுபடிட்டு கேட்கறியே. காசை வாங்கிட்டு போகும்போது நிமித்து போனேனாக்க நானும் கணக்கப்பிள்ளையும் கடை கட்டுறதா? போட்டு கடை கட்டுறது. அந்த சொல்லிக்க இடம் இல்ல. கிளம்பிக்காரு. ஆமா போ. காசு கிடையாது. எந்த சோழியும் இல்ல. நீ கிளம்பிக்காரு. 22,000 ரூபாய் கட்டினா
நாங்க உன்னைய கல்யாணம் முடிச்ச லிஸ்ட் சேர்ப்போம். ஆமா இல்லன்னா கல்யாணம் முடிக்காத லிஸ்ட்ல வருவேன். எடுத்து நாளப்பட வந்து எடுத்து விட்டுருங்க தலைவரே. அதான் கல்யாணம் முடிக்கவே இல்லை. கணக்கு அதை எடுத்து காலி பண்ணி விட்டுருங்க. அப்புறம் என்ன அதை காலி பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். அது எங்கேயும் போய்க்கிட்டேன். எப்பா உன்னோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக் நீ கொடுத்ததெல்லாம் வந்து வச்சுக்க. அதெல்லாம் கொடுத்து விட்டுருங்க. கணக்கே கொடுத்து 22,000 விட்டு ரூபாய் கொண்டு வந்து உன் கணக்கை முடிச்சு கம்ப்யூட்டர்ல ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீ உன் பொண்டாட்டியோட வா பேசிக்கிறோம். பேசிக்கிறோம். போ ஆமா போய்க்காரு. ஆமா போ போ நீ கிளம்பிக்காரு. அடுத்த கணக்கு பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வாழை மரம் கொடுத்தாங்க தலைவரே. அது ஃப்ரீதானே? காசு கொடுத்துமா? அது பிரிதான் ஃப்ரீதானா? கணக்கு. அதெல்லாம் பிரிதான் கணக்கு. அதுக்கப்புறம் அந்த வேட்டு வாங்க போனாங்க. எதுவும் சாப்பிட்டாங்களாமா? இது என்னன்னு கொடுத்தான்னு தெரியல. கணக்கு அதெல்லாம் சாப்பிட்டு வரட்டும் கணக்கு. சரி டீ சாப்பிடட்டு, சாப்பாடு சாப்பிடட்டு. அந்த ஆர்டர் மாலுக்காரங்க 10 நாள் ஒரு 2000 கேட்கறது என்ன செய்யுது கணக்கு? அது நீங்க பார்த்து சரி பண்ணி கொடுங்க. ஊர்ல ஒரு கூட்டத்தை போட்டு கேட்டுக்கிறோம் தலைவரே. நம்ம 2 பேரும் கொடுத்து நம்மள பேசிப்பாங்க கணக்கு. அதான் ஒரு 10 பேரை கூட்டத்தை போடுவோம். சரி கூட்டத்தை போட்டு கேட்பான். சரி ஏப்பா இன்னும் 10லன்னு கேக்குறாங்க, நம்ம இதை கொடுக்கலாமா இல்ல பேசுறபடி நீதான் போடணும், நீதான் கடைப்பட்டாலும் ஏத்துக்கணும்னு நம்ம சொல்லுவோமா? ஊர்ல கேட்டுக்கிறோம் தலைவரே. 10 பேரை கூட்டத்தை போட்டு ஆர்டர் மாலுக்காரே நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா கூட்டத்தை போட்டு பேசிக்கப்பா. கூட்டத்தை போட்டு பேசிட்டு ஆமா நாளைக்கு கொடுப்பான். ஆமா சரி தலைவரே. நீ முடிச்சுட்டான் தலைவரே. சரி சரி கணக்கு. அவன் அந்த ரேஷன் கார்டை கொண்டு வா. அவன் முன்னாடி கூப்பிட்டு அது வந்தா வரட்டி. அது வெட்டி பையன் வீணா போன தட்டம். ஆமா அது வெட்டி போய் மந்தையை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்து அந்த பிள்ளை இருக்குன்னு களவாட்ட போய் கஞ்சியாச்சி ஊத்திக்கிட்டு அந்த புண்ணியத்தை தேடிக்கிருக்கு. வேஸ்ட். அதான் கணக்கு. என்ன கணக்கு? நம்மளும் பார்த்தானே இருக்கு. எப்ப பார்த்தாலும் மந்தையில வரது கிடைக்கும். ஆனை இருக்கான், ஈனை இருக்கான். உருப்படியா வேலைக்கு போக மாட்டானே. அப்புறம் 50,000 கொடு, 50,000 கொடு. இனிமேல் யாரு வந்தாலும் சரி பட்டா சிட்டாளோட வந்தா கொடுப்போம். இல்லன்னா தள்ளுபடி பண்ணிடுவோம். ஆமா அது தீர்மானம் போட்டு ஏத்தி விட்டுருவோம். அப்படியே தீர்மானத்தை போடுங்க. எழுத்து போடுங்க. ரைட் சூப்பர்.